தாவேகா தலைவர் விஜய் நடிகை திரிஷா பற்றி தான் கூறிய கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் அவ்வாறு பேசவில்லைன்னு மன்னிப்பு கேட்கும் விதமா பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். சேலம் மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சாலையில் இருக்கக்கூடிய திடல்ல பிப்ரவரி 13ஆம் தேதி நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டத்துல அண்ணா தொடங்கிய கட்சியை மு.க.ஸ்டாலின் வைத்திருக்கிறார், எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார்னு விஜய் பேசியிருந்தாரு. விஜயின் இந்த பேச்சு தொடர்பா தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரிடம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு. அதற்கு பதிலளித்து பேசிய நயினார் நாகேந்திரன், தாவேகா தலைவர் விஜய் ஐயோ பாவம், அவர் அனுபவமே இல்லாத மனுஷன், முதல்ல அவர் வீட்டிலிருந்து வெளியே வரணும், நடிகை திரிஷா கிட்ட இருந்தும் வெளியே வரணும், வெளியில வந்தால்தான் கட்சி எல்லாம் நடத்த முடியும், குடும்பங்களுடன் நல்லுறவு வைக்க முடியும்னு கூறியிருந்தாரு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர், முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும், திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில சொல்லணும், முதல்ல இதுல இருந்து வெளிவரணும், முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் முடியும். நயினார் நாகேந்திரனின் இந்த கருத்து ஊடகங்களில் தீயா பரவி தாவேகாவினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இது மட்டுமில்லாமல் அரசியல் தலைவர்களும் கூட நயினார் நாகேந்திரனின் இந்த பேச்சை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. நயினாரின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களிடையும் கடும் கண்டனங்கள் எழுந்த வண்ணமா தான் இருந்துட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நயினார் நாகேந்திரன் விஜய் திரிஷா பற்றி தான் கூறிய கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும்னு கூறியிருந்தாரு. இந்த நிலையில தான் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல நயினார் நாகேந்திரனிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பதில் அளித்த நயினார் நாகேந்திரன், என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில நான் யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கத்துல அப்படி பேசல, அப்படி யாரையும் எனக்கு புண்படுத்துற நோக்கமும் இல்லைன்னு கூறி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன். திரிஷா நான் இந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல, அவர் என்ன இப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் எந்த அரசியல் கட்சியிலும் ஈடுபடலை, நடுத்தரமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்து? என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை, அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் குறித்து இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்பட வேண்டானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். எது எப்படியோ கடந்த 2 தினங்களாகவே பரபரப்பாக பேசப்பட்ட இந்த விஷயம் முடிவுக்கு வந்தால் சரி. நேயர்களை இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.